ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. ஏன் திருமணம் என்ற இந்த தொடரிலே உங்களை சந்தித்து தொடர்ந்து உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி. திருமணத்தினுடைய நோக்கம் வெறும் குழந்தைகளை பெற்று சரீர தேவைகளை பூர்த்தி செய்கிறது இல்லை. அநேகர் அதை நினச்சி தான் திருமணம் பண்ணிட்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் திருமணத்தினுடைய உண்மையான நோக்கத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய தேவன் மனதில் வைத்த நோக்கத்தை நமக்கு சொல்லுது. அது ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் நமக்கு அவர் போதித்திருக்கிறார். அதைத்தான் கடந்த தொடரிலே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டு கொள்வதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், படிப்படியான போதனைகள். முதலாவது பலுகி என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சற்று விரிவாக சொன்னேன். பலுகின்னா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது, கனி கொடுக்கிறது, கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லணுன்னா, புருஷன் மனைவியினுடைய தேவையை அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்வது, மனைவி புருஷனுடைய தேவையை அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது. நான் உங்களுக்கு விரிவாக சொன்னேன். தேவை என்ன, மனைவியினுடைய தேவை என்ன, புருஷனுடைய தேவை என்ன, அந்த தேவையை யார் முதல்ல சந்திக்கணும், முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது யார், அதுக்கப்புறம் அந்த தேவையை எப்படி சந்திக்கணும், இதையெல்லாம் தெளிவாக விவரமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அந்த 28வது வசனத்தினுடைய மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆண்டு கொள்வது, ஆளுகையை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி படிப்படியாய் அவர் சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், பலுகி. முதலாவது பலுகி, ஃப்ரூட்ஃபுல்லாக இருங்க, பிரயோஜனமாக இருங்க. 2வது பெருகி. இந்த பெருகி தான் அநேக குடும்பத்தில் முதலாவதாக மாறிவிட்டது. அதுதான் முழுமையானதாகவும் இருக்குது. அதுதான் முழுசாக அதுக்கு தான் நினைக்கிறாங்க. இல்லை, அது எல்லாத்துலேயும் ஒன்று. ஆண்டவர் கொடுத்த நோக்கங்களில் அது ஒன்று, அல்லது ஆண்டு கொள்கிற விதத்தில் அது ஒன்று. இதுதான் எல்லாம், பெருகிறது தான் எல்லாம் நினைக்கிறாங்க. இல்லை, பெருகி என்பது 2வது. முதலாவது பழுகணும், பிரயோஜனமாக இருக்கணும், தேவையை சந்திக்கணும். 2வது பெருகணும். இந்த பெருகி என்பது அது ஒரு பிளெஸ்ஸிங். பிள்ளைகளை பெற்று பெருகுவது என்பது ஆசீர்வாதம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கடவுள் என்ன நினைச்சார்னா, வெறும் பிள்ளைய பெறுறதில்லை, பிள்ளைகள் பிறந்து பெருகி போகிறதில்லை. ஆண்டவர் தேவன் மனதில் வச்சது என்ன தெரியுமா? ஆதாமினுடைய சுபாவம், ஏவாளுடைய சுபாவம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே பெருகி கொண்டு போக வேண்டும். அப்போது இவர்கள் யாரோ அதுதான் பிள்ளைகள். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இவர்களுடைய சுபாவம் பெருகணும். வெறும் பிள்ளைகள் பெருகிறது இல்லை. பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டு போகிறத பற்றி மட்டும் ஆண்டவர் பேசலை. அதுவும் உண்டு. பிள்ளைகள் பெருக வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது வெறும் பிள்ளையை பெற்றெடுக்கலை, நீங்கள் உங்களையே பெற்றெடுக்கிறீங்க. நீங்கள் பிறக்கிறீங்க, உங்கள் சுபாவம் பிறக்குது, உங்கள் தன்மை பிறக்குது, உங்கள் கேரக்டர் பெருகிறது. பிள்ளைகள் வழியாக நீங்கள் பெருகி கொண்டு போகிறீர்கள். இப்படிதான் தேவனுடைய திட்டம். அப்போது பிள்ளைகளை பெறுறதுன்னா என்னன்னு சொல்லட்டுமா? தேவன் என்ன வச்சார்னு சொல்லட்டுமா? பிள்ளைகள் எப்படிப்பட்ட சுபாவமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர் தீர்மானிக்கிறார்கள். ஏன்னா உங்கள் சுபாவம் தான் பெருகுது, வெறும் பிள்ளை பெருகலை. நீங்கள் தான் அப்படியே பெருகி கொண்டு இருக்கிறீர்கள்.
அப்போ இந்த உலகத்தில், இந்த பூமியில் எப்படிப்பட்ட பிள்ளைகள் பெருகணும், எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, தேவன் விரும்புகிறாரோ, அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் முதல்ல இருக்கணும். உங்கள் சுபாவம் இருக்கணும். பல உதாரணங்கள் சொல்லலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சட்டு சட்டுன்னு கோவப்படுவாங்க. முன்கோபம் பயங்கரமாக வரும். பாருங்கள், பிள்ளைகளுக்கு கோபம் வரும். ஏன்டா இந்த வயசில் இந்த கோபம் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கோவப்படுறவராக இருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க அப்பா பயங்கர கோவக்காரராக இருப்பார். இப்போ பிள்ளை கோவப்படும். இது மாதிரி பெற்றோருடைய சுபாவம் பெருகி இருக்கு. ஆண்டவர் விரும்பினது என்னன்னா, பக்தியுள்ள, தேவனுக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருக்கு பயந்த ஆதாம் பெருகி கொண்டே போக வேண்டும். அதனால தான் மல்கியாவில் ஒரு வசனம் இருக்குது. அவர் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்காகத்தானே. சந்ததியை பெறும்படிக்கு இல்லை. வெறும் சந்ததியை பெறுறது அது சிங்கம், புலி, கரடி, எல்லாம் மிருகம், பறவை எல்லாம் தானே பெற்றெடுத்துக்கிட்டு இருக்கு. சந்ததியை பெற்றெடுக்குது. மனுஷன் பெற்றெடுக்கிறது, ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுக்கிறது தேவ பக்தி உள்ள சந்ததி. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவ பக்தி நிறைந்த பெற்றோர் தேவ பக்தி நிறைந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பது. இவர்கள் யாரோ அப்படிதான் பிள்ளைகள் பெறப்போகிறார், பிள்ளைகள் வளரப்போகிறார், பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறார்கள். இப்படி பெருகுகிறது தான் தேவனுடைய திட்டம். பெருகி என்பது வெறும் பிள்ளையை பெற்றுட்டோம், பிள்ளைகளை பெற்றுட்டோம் இல்லை 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 இல்லை. நீங்கள் உங்களை பெற்றெடுத்துருக்கிறீங்க. ஒரு கோவப்படுற பிள்ளை நீங்கள் உங்களுக்கே பார்க்குறதுக்கு பொறுக்கலையே. கோவத்தில் கத்துற பிள்ளைய உங்களுக்கே பார்க்க பிடிக்கலையே. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் கோவப்படுற ஆளாக இருப்பீங்க. அப்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் பிள்ளை. இதைத்தான் பெருகி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், பலுகி பெருகி பூமியை நிரப்பி. பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டத்துக்கு ஏதேன்னு பேர் வச்சு, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் ஆதாம் ஏவாளையும் வச்சார். அப்போ இவர் சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி தோட்டத்தை நிரப்பின்னு தான் சொல்லணும். ஏதேன் தோட்டத்தை நிரப்பின்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, பூமியை நிரப்புங்க. அப்போது ஆண்டோடைய திட்டம் என்னென்னா, ஒவ்வொரு குடும்பமும் இந்த முழு பூமிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், அல்லது இந்த முழு பூமியை குறித்த எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கணும். இந்த பூமி எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யமாக மாறணுன்ற அந்த தாட் அவர்களுக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆளுகை செய்யணும்னா இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். உங்களையே யோசித்து, வெறும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் யோசித்து, உங்கள் குடும்பத்தை மட்டும் சிந்திச்சு, உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் வாழ்ந்து, அந்த குறுகின வட்டத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறது இந்த முழு பூமிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக. இந்த முழு பூமியையும் உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வரணும். உங்களுடைய கண்கள் விசாலமாகட்டும், உங்களுடைய தரிசனம் பூமி எங்கும் இருக்கட்டும். அதனால தான் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள்னார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் இந்த பூமிக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு என் குடும்பம், என் பிள்ளை, என் குடும்பம் இதுலேயே காலத்தை ஓட்டி, நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், என் குடும்பத்துக்கு அது போதும், என் குடும்ப தேவை சந்திக்கப்படுது, என் குடும்ப தேவை இதுலேயே வாழாதீங்க. ஆண்டவருடைய திட்டம் வெறும் ஏதேன நிரப்புறதில்ல, உங்கள் குடும்பத்தை நிரப்புறதில்ல. முழு பூமியும் உங்கள் மூலமாக சந்திக்கப்படணும், முழு பூமியும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும், முழு பூமிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படின்னா, நீங்கள் முழு பூமியையும் உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து, இந்த முழு பூமிக்கும் ஆசீர்வாதமாக எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்ன்ற அந்த தாட் பேட்டர்னோட, அந்த எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தணும்னு விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ தான் நீங்கள் அந்த தேவன் வைத்த அந்த ராஜ்யத்தின் நோக்கமாகிய ஆளுகையை நீங்கள் செய்ய முடியும். அநேக குடும்பங்கள் தங்களுக்காகவே வாழ்ந்து என் குடும்பம் இதிலே மைண்டு போய்
அநேகர் ஆள முடியாமல் போய்விட்டார்கள். ஸோ நீங்கள் பூமியை நிரப்புகிறவர்கள், நீங்கள் பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள். அடுத்து 4வது ஆண்டவர் சொல்லுகிறார், 1வது பலுகி, 2வது பெருகி, 3வது பூமியை நிரப்பி, 4வது அதை கீழ்ப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த கீழ்ப்படுத்தி என்ற வார்த்தையை நீங்கள் பொது மொழிபெயர்ப்பில் வாசித்தீங்கன்னா, தமிழ் பொது மொழிபெயர்ப்பில் வாசித்தீங்கன்னா, உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது ரொம்ப நாள் விரிவாக பேசணும், ஆனால் ஒரே பாயிண்டில் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் ஆற்றல்களுக்கு உட்படுத்துங்கள் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும், உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே தேவன் ஏராளமான ஆற்றல்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இது பிறப்பிலேயே உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள். நீங்கள் பிறக்கும்போதே சில எபிலிட்டிஸை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். புருஷன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் அநேக ஆற்றல்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நிறைய ஆற்றல்களை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். There are many abilities which are hidden in you. உங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உங்கள் ஆற்றல்களுக்கு உட்படுத்துங்கள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆளணுன்னா, உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்த அந்த எபிலிட்டிஸை, உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்த அந்த ஆற்றல்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த உலகத்தில் எழும்புகிற, பூமியில் எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகளை கீழ்ப்படுத்துங்கள். அதை கட்டுக்குள்ளே கொண்டு வாருங்கள். அதை உங்களுக்கு கீழே வைங்க. என்னன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதை பயன்படுத்த, அதை குறித்த அறிவை எனக்கு தாரும், அதை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு தாருன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்கள் இந்த உலகத்தில் தேவ நோக்கமாகிய, ராஜ்யத்தின் நோக்கமாகிய ஆளுகையை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆளுவீர்கள். வெறும் பிள்ளையை பெற்று சரீர தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இல்லை, பலுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், உங்கள் ஆற்றல்களுக்கு அதை உட்படுத்தணும், அதுக்கப்புறம் ஆண்டு கொள்ளணும். எவ்வளவு அருமையான மேன்மையான நோக்கத்தை உங்களை குறித்து வைத்து உங்களை 2 பேரையும் இணைத்திருக்கிறார். இதுக்கு தான் திருமணம், இதுக்கு தான் திருமணம், இதுக்கு தான் உங்கள் 2 பேரையும் கர்த்தர் குடும்பமாக்கி இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை ஆண்டவர் வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, இந்த முழு உலகத்துக்கும் பூமிக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த பகுதியை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும், குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.